ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பல்லவரம் சந்தைக்கு போகிறோம். இந்த வாரம் பல்லவரம் சந்தையில் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஹோம் தேட்டர் வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். போன வாரம் சந்தையில் நம்ம நிறைய ஹோம் தேட்டர் பார்த்துருந்தோம், பட் என்னால் வாங்க முடியல. அதனால் நம்ம இந்த வாரம் சந்தைக்கு போய் நம்ம அதை வாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த திங்ஸ் இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் இன்ஸ்டாவில் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதனால் அவங்களுக்கும் நம்ம அந்த திங்ஸ் இருந்தால் வாங்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இப்போ வாங்க நம்ம பல்லவரம் சந்தைக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சந்தையில் போனவொடனே ஒரு கடையில் ஒரு வீடியோ கேம் பார்த்தேன். எனக்கு இந்த வீடியோ கேம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இந்த வீடியோ கேமில் சூப்பர் மேரியோன்னு ஒரு கேம் இருக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ கேம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த அண்ணங்கிட்ட இந்த வீடியோ கேமுக்கான சிப்லாம் இருக்கான்னு கேட்டேன். இல்லை தம்பி, இந்த வீடியோ கேம் மட்டும்தான் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனு, வேணா வாங்கிக்கான்னு சொன்னார். ரேட்டு பார்த்தீங்கன்னா 200 சொன்னார். நம்ம கிட்டே இருக்க PS2வே விளையாட முடியல, எதுக்கு இந்த கேம் வரேன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். பக்கத்து கடையில் ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் இருந்தது. நானும் ஆசைக்கு டைப் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு டவுட்டு, இந்த டைப் ரைட்டிங் மிஷினில் அந்த மெக்கானிசம் ஃபங்க்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னே தெரியல. சரி, நாமளும் ஒரு நாள் இந்த டைப் ரைட்டிங் மிஷின் வாங்கி ஒரு வீடியோ போடுறோம். இந்த டைப் ரைட்டிங் மிஷின் பக்கத்துலேயே ஒரு ஐஃபோன் இருந்தது. அந்த ஐஃபோனும் பார்த்தீங்கன்னா எந்த வித டேமேஜும் இல்லை, கிளாஸ் உடஞ்ச மாரி இல்லை, பின்னாடி பேனலும் எந்த உடஞ்ச மாரியும் இல்லை. சரி ஆன் ஆகும்னு சொல்லிட்டு நான் எத்தனை பண்ண பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டு பார்த்தேன். எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. 10 நிமிஷம் வெயிட் பண்ணேன். சரி ஒர்க் ஆகலான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் தேட்டர் வாங்குறதுக்காக தான் வந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் செட்டாக ஃபிலிப்ஸ் ஹோம் தேட்டர் 5.1 5 ஸ்பீக்கரும் செட்டாகவே இருந்தது. ஒர்க் ஆகும்னு அவரே சொன்னார். பட் ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. சரின்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்தேன், எதனா டேமேஜ் இருக்கான்னு. எந்த வித டேமேஜும் இல்லை. ரேட்டு எவ்வளோன்னு கேட்டேன். 1000 ரூபா சொன்னார். அண்ணா நான் 1000 ரூபா சொல்கிறீங்க, எதனா கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம். அவரே கட்டப்பை கொடுத்தாரு. அந்த ஹோம் தேட்டர் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் மட்டும் தனியாக தெரிஞ்சுது. நானும் அந்த அண்ணங்கிட்டானா இந்த ஹெலிகாப்டருக்கான ரிமோட் இருக்கான்னு கேட்டேன். இல்லை தம்பி, இந்த ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்குது, வேணும்னா 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கான்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு வேறு, டே ரிமோட் இல்லாத ஹெலிகாப்டர் 100 ரூபா கொடுத்து என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சிட்டோம். மெயினாக இந்த கடையை பற்றி சொல்லணும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பொருள் வாங்கிக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற பொருளாக தான் இருக்கும். பட் ரேட்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்புக்கான பேட்டரி, சார்ஜரு, ரவுட்ரு, கேபிள் ஐட்டம், ரிமோட் ஐட்டம்லாம் வைப்பாங்க. சப்போஸ் இங்கே வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். எல்லா பொருளும் ஒர்க் ஆகும். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் ரேடியோ செட்டாக இருந்தது. எல்லாமே ஓல்டு டைப்பு. நாங்களும் வாரம் பல்லவரம் சந்தைக்கு வரோம். ஆனால் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா 2-3 கார் ரேடியோ செட்டாக இருக்குது. ஒர்க் ஆகுமானே தெரியல. சரின்னு பார்த்துட்டு வச்சிட்டோம். இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செம்ம தண்ணி தக்கட்டுது. அதனால் நானும் எங்கள் அத்தை பையனும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டோம். மெயினாக எங்கள் அத்தை பையன் பார்த்தீங்கன்னா ஃபோன் கடை வச்சுக்கிறேன். அந்த ஃபோன் கடைக்கான ஃபோனுக்கு ஸ்பேர் வாங்கலான்னு வந்தோம். பட் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா Redmi 12 நியூ புது மாடலு. பட் ஆனால் டிஸ்பிளேவும் டேமேஜ் இல்லை, எதுவுமே டேமேஜ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபோனு கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்பேருக்காக இந்த 3 ஃபோனு 1000 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். ஒரு கடையில் கம்ப்யூட்டருக்கான ஸ்பேர்லாம் குப்பை மாரி போட்டு வச்சுருந்தாங்க. சரி நானும் ஒரு கம்ப்யூட்டரோட மதர் போர்டு எடுத்து பார்த்தேன். அந்த மதர் போர்டில் ரேமு, ப்ராசஸர், ஃபேன் எல்லாமே செட்டாகவே இருந்தது. அப்போ தான் ஒரு முடிவு பண்ணால் அடுத்த வாரம் சந்தையில் எப்படியாச்சும் ஒரு மதர் போர்டை வாங்கி நாமளும் ஒரு PC பில் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ வேணுமோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே கடையில் ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தேன், லேப்டாப்பு. அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ண உடனே லேப்டாப் வாங்குற ஐடியாவே போயிடுச்சு. எனக்கு வேறு வேறு கைட்டு வந்தது. அது வேறு ஒர்க் ஆகும்னு சொன்னார். சரி நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். அந்த கடையிலே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ட் டிஸ்க் இருந்தது. பட் இந்த ஹார்ட் டிஸ்க்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது, ஒர்க் ஆகிற மாரி தெரிஞ்சுது. சரி 100 ரூபா கேட்டார். சரி நானும் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். ஒர்க் ஆகலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். ஒரு கடையில் VR பாக்ஸ் இருந்தது. ஆப்பிள் VR பாக்ஸான்னு பார்த்தேன். பட் ஆப்பிள்லாம் கிடையாதுங்க, டம்மி VR பாக்ஸு. நம்ம மொபைல் வச்சு பார்க்குற மாரி இருந்தது. இப்போதைக்கு எதுக்குன்னு சொன்னேன். எங்கள் அத்தை பையன் கேட்டால் நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். பட் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப் இருந்தது. பட் அந்த டேப்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்டு 10, 12, 13 வந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 5 தான் சப்போர்ட் ஆகும். எந்த அப்ளிகேஷன் ஏற்றினாலும் ஒர்க் ஆகாது. ஒரு கடையில் ஒரு ஆப்பிள் ஃபோன் இருந்தது. சரி இந்த ஆப்பிள் ஃபோனாச்சும் ஒர்க் ஆகுதா, சரி வாங்கிடலான்னு எப்படியான்னு பார்த்தேன். பட் இதையும் சார்ஜ் போட்டு பார்த்தேன், எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. சரின்னு சொல்லி 1500 ரூபா சொன்னாருங்க. எதுவும் வேணான்னு சொல்லிட்டோம். சரி நம்ம எதுவுமே வாங்கலையே, ஆப்பிள் ப்ராடக்ட் எதனா ஒன்றாச்சும் செட் ஆகும்னு பார்த்தேன். இந்த டேப்பை திருப்பி பார்த்தோன்னே இதுவும் வாங்குற ஐடியாவே இல்லை. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் ஆனால் அந்த கிளாஸ் உடஞ்சிச்சு. இது வேறு 2000 ரூபா சொன்னார். நம்மளுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டேன். ஒரு கடையில் நிறைய மல்டிமீட்டர் இருந்தது. நம்ம கிட்ட தான் ஒரு மல்டிமீட்டர் ஒழுங்காக இல்லை. சரி இதையாச்சும் வாங்கலான்னு பார்த்தேன். பட் எந்த மல்டிமீட்டருமே ஒர்க் ஆகலை. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போயிருந்தது. சரி நானும் சும்மா பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். ஒரு கடையில் நிறைய பேர் கூட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாய்ஸ்டிக் பார்த்துருந்தாங்க, இந்த PS2 ஜாய்ஸ்டிக். பட் ஆனால் ஓல்டு டைப்புன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதில் ஒயர் வரல, சார்ஜ் போட்டு ஒர்க் ஆகிற மாரின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் பேட்டரி இருக்கும். அதே கடையில் பார்த்தீங்கன்னா அந்த PS2
PS2க்கான அந்த கனெக்டர் இருந்தது, அதையும் பார்த்தேன். பட் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா PS2 இருக்குது, கனெக்டர் வாங்கலான்னு பார்த்தேன். சரி அதே பக்கத்திலே ஒரு ஆப்பிள் ஃபோன் இருந்தது. சரி இந்த ஆப்பிள் ஃபோன் வாங்கலான்னு பார்த்தா இந்த ஆப்பிள் ஃபோன் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 2500 சரி அப்படியே கம்முன்னு ஓரமாக அந்த ஆப்பிள் ஃபோனை வச்சுட்டேன், எதுவுமே வாங்கலை. சரி நம்ம ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வாங்கலாம், நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங்கு நம்ம நிறையா கனெக்ட் பண்ண முடியல. சரி சுவிட்ச் பாக்ஸ் 100 ரேட்டு சொன்னாங்க, ஒர்க் ஆகுமான்னு சொன்னாங்க, ஃபிக்ஸு ரேட்டாக. சரின்னு சொல்லி நானும் வாங்கிட்டேன். அதே இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய HW பேட்டரி இருந்தது. நம்ம HW பேட்டரியில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம். பட் கடையிலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா சொல்கிறாங்க. சரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸே பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னாங்க, நான் 90 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் அந்த கம்ப்யூட்டரோட SMBS இருந்தது. சரி நம்ம வாங்கலான்னு பார்த்தேன், நானும் பார்த்தீங்கன்னா எதுக்கு செட் ஆகாதுன்னு பார்த்தேன். பட் 100 ரூபா கொடுத்து எடுத்துக்கோன்னு சொன்னார். பட் நம்மளுக்கு நிறைய வோல்டேஜ் வேணும்னால வாங்கிட்டேன். நாங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பலவர் சந்தையில் எல்லாமே பொருள் வாங்கிட்டோம். நானும் எங்கள் அத்தை பையனும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை ஃபுல்லாக தூக்க முடியாமல் தூக்கின்னு போயிட்டோம். இப்போ நான் பலவரத்துலேருந்து வாங்கி வந்த எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஃபோன் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு MI ஃபோனு, இந்த MI ஃபோன் ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே மட்டும்தான் போயிருந்தது. இந்த 3 ஃபோனுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை பையன் தான் வாங்கியிருந்தான். அடுத்தது ஒரு ரெட்மி ஃபோனு, அந்த ரெட்மி ஃபோனு எந்த டேமேஜும் இல்லை, பட் ஆனால் ஆன் ஆகல, எனக்கு தெரிஞ்சு ஏதோ சின்ன ஃபால்ட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு சாம்சங் ஃபோனு, அந்த சாம்சங் ஃபோன் ஒர்க் ஆகுது, டிஸ்பிளே மாற்றணும். அடுத்தது நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருந்தோம். இந்த ஹார்ட் டிஸ்க்கை மெயினாக நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து போட்டு பார்த்தேன், பட் ஒர்க் ஆகுதுங்க. பட் இந்த ஒரிஜினலாக இந்த ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் 4500 நம்மளுக்கு 100 ரூபாய்க்கு கிடச்சிது, லக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம HW பேட்டரி ஒரு செட்டாக வாங்கினோம், 10 பேட்டரி 90 ரூபா. பட் கடையிலாம் பார்த்தீங்கன்னா 25 ரூபா, அதனால் பார்த்தீங்கன்னா 100 ரூபா சொன்னார், 90 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், நம்மளுக்கு நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு. அடுத்தது நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் பாக்ஸில் நம்ம சால்ட்ரிங்கு அந்த சார்ஜர்லாம் சொருகிறதுக்கு நம்ம கிட்ட சுவிட்ச் பாக்ஸில் சரின்ட்டு 100 ரூபா கொடுத்து இந்த சுவிட்ச் பாக்ஸையும் வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட SMBS வாங்கினேன். இந்த SMBS மெயினாக எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 9 வோல்ட்டு 5 வோல்ட்டு நம்ம நிறைய வோல்டேஜ் வந்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ப்ராஜெக்ட் அப்போ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் வேணும், அதனால் இந்த SMBSும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். நம்மளுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அதுவும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் சொன்னார், அதனால் நான் வாங்கிட்டேன். வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஒர்க் ஆகலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அடுத்தது இந்த ஹோம் தேட்டர் பார்க்கணும். இந்த ஹோம் தேட்டரை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமானே தெரியல. சரி நாங்களும் பார்த்தீங்கன்னா 700 ரூபா கொடுத்து வாங்கினோம். இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லைன்னு ஒரே ஈகிள் வெயிட்டிங்காக இருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நானும் ப்ளக்கில் போட்டவொடனே பார்த்தீங்கன்னா அது ஆன் ஆயிடுச்சு. பட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. பட் ஆனால் ரீஸ்டோரேஷன் பண்ணுமான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா நம்ம ரீஸ்டோரேஷன் தான் பண்ணோம். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதில் ஐசி தான் போயிருக்கோம். சுவிட்ச் ஆன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. நானும் எல்லாமே சவுண்டெல்லாம் பண்ணி குறைச்சி பார்த்தா எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஸ்பீக்கரோட லைன்லாம் கொடுத்து செக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இல்லை, அந்த ப்ளூடூத்துக்கு பதில் இவங்களே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ப்ளூடூத்லாம் வச்சு செட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமானே தெரியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன் ஆகுது. பட் இதில் இப்போ நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா ஐசி தான் மாற்றணும். நாமளும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணிட்டோம். 5 ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூடூத் இல்லை, நம்ம ஆக்ஸ் தான் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஸை கனெக்ட் பண்ணி நான் ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா நம்ம ஐசி மாற்றணும். இப்போ நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பலவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த எல்லா பொருளும் பார்த்துருப்பீங்க. எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. 1-2 பொருள் மட்டும் வாங்கிட்டு வந்த பொருளில் ஏதோ சின்ன ஃபால்ட் இருக்குது, ஒர்க் ஆகல. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் தேட்டருக்காக போயிருந்தோம். ஹோம் தேட்டரும் வாங்கிட்டோம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஹோம் தேட்டர் போட்டு பார்த்தேன், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. எந்த ஐசியும் போல் 5 ஸ்பீக்கருமே ஒர்க் ஆகுது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து போட்டவொடனே சூப்பராகவே ஒர்க் ஆகுது. அடுத்த வீடியோவில் எதனா ரீஸ்டோரேஷன் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் சைன் ஆஃப் பி கமலேஷ். தேங்க்யூ.